வணக்கம். நம்ம இன்றைக்கி தேயிலை சாகுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தேயிலை அப்படின்னாலே அது மலைப்பகுதியில் வளரக்கூடிய ஒரு பல்லாண்டு கால பணப்பயிருங்க. தேயிலை பார்த்திங்க அப்படின்னா நல்ல செழிப்பாக வளரும்னா அதற்கு நிழல் தேவைங்க. ஸோ 8 முதல் 10 மீட்டர் இடைவெளியில் சில்வர் ஓக் இல்லைன்னா கல்யாண முருங்கை மரங்களை நடவு செய்யணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தேயிலை பயிர் செய்யக்கூடிய இடங்களை களைகள் இல்லாமல் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் தேயிலை நல்லா வளருங்க. ஸோ தேயிலை நம்ம நடவு செஞ்சதுலேருந்து 3வது வருஷம் அறுவடை செஞ்சிடலாங்க. அறுவடை வருஷம் ஃபுல்லாகவே நடைபெறுங்க. ஸோ எந்த மாதிரி தேயிலை நம்ம அறுவடை செய்வோம் அப்படின்னா, அந்த மேலாக வரக்கூடிய அந்த முட்டு போன்ற இலைகளையும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தேயிலைகளையும் பறித்து நமக்கு டீ தூள் தயாரிக்கிறதுக்காக வேண்டி அறுவடை பண்ணுவாங்கங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோவில் தேயிலை அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.